அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2025 புத்தாண்டு பயிற்சி பலன்கள். நம்ம காலபுருஷனுக்கு 9வது ராசி சொல்லவே போது கெத்தான ராசி தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2025 புத்தாண்டின் பிறப்பின் போது கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது? தனுசு அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள். நம்ம முன்னேறக்கு நிறையா வழி பாதைகள் இருக்குது, இருந்தாலும் நமக்கு எதுவுமே செட் ஆகவே மாட்டேங்குது. எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கும். இதெல்லாம் தனுசை பொறுத்த வரையும் 1000 பேர் மத்தியில் நிற்க வைங்க, தனுசு செப்பரேட்டாக தெரியும். ஒரு விஷயத்த நடந்து வர்றது அல்லது பேசுறது அல்லது பழகிறது எல்லாமே தனுசு. ஒரு தனுசு இன்னொரு தனுசு டிட்டோவாக இருக்குங்க. அந்த அளவுக்கு கடினமான உழைப்பாளிகள், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், 2 பேருமே ஈக்குவலாக ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு தனுசு ராசியை சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேரும் புகழும் சின்ன வயதிலேயே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவங்க பாருங்கள் இப்படியே இருக்காங்க. ஒரு 20 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், பொருளாதாரத்தில் பெரிய உயர்வான நிலையில் இருக்காங்க, அதனால ரொம்ப தன்மையாக இருக்காங்க அப்படின்னா அங்கே குரு இருக்காருன்னு அர்த்தங்க. அந்த அளவுக்கு தனுசை பொறுத்தவரை தனுசை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். தனுசு சும்மா இருந்து தனுசை ரொம்ப சாந்தமான தனுசை நம்ம நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், தனுசு இதுக்கு மேலே யாருக்குமே கோவம் வராதா, இந்த மாதிரி ஒரு முகத்தை நம்ம பார்க்கலையா, அந்த அளவுக்கு சீறி பாயக்கூடிய குணங்கள் இதே சாதுவான தனுசு கிட்ட நிச்சயமாக 100% இருக்குது. ஆனால் அது ஒரே அமைதியாக இருக்கும். அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தனுசு போகாது. எப்போ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது நிச்சயமாக பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆணை விட 1000 மடங்கு சீருவாங்க. அந்த அளவுக்கு மன ரீதியாக குழந்தை போல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குங்க? கடன்லேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் ஏராளம். குடும்பத்திற்காகவே வாழ்கிறோம், நல்ல பேரையே கிடைக்க மாட்டேங்குது, நிறைய அவதூறுகளை சம்பாதிக்கிறீங்க. எதிராளியெல்லாம் தனித்தனியாக இருந்தவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்போ நாய் கூட்டங்கள் மாதிரி தனித்தனியாக இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி சேர்ந்து உங்களை பார்த்து உழைச்சிட்ருக்காங்க. அதுக்கு துளியுமே நீங்கள் காரணம் இல்லை, இருந்தாலுமே கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இன்றைக்கி உங்களை எப்படி முடிக்கலாம், என்ன வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட பெயர் எடுத்து எது வழியாக உங்களை அடித்தா நீங்கள் கலங்குவீங்க, எப்படி இவன் அடித்து இவ்வளோ பேசியும் கலங்காமல் இருக்கானே, அவ்வளோ பெரிய எவனா அப்படின்னு தனுசு ராசியை இன்றைக்கி வெளியே அப்படி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வெளியே கெத்தாக இருக்கும்போது சிரிச்சிட்ருக்கீங்க, ஆனால் இன்றைக்கும் நீங்கள் மனசில் உள்ள வலி வேதனையோடு இருக்கீங்க. ஆனால் எவ்வளோ வேதனைகிறது இருந்தாலும் அதை தடைஞ்சு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி எல்லாம் என்ன நடக்குதுங்க? ரொம்ப ஸ்லோவாக ஒரு விஷயம் நடக்குது. 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன், 100 ரூபா கிடைக்குது, 200 ரூபா கிடைக்குது, ஜெயிக்க முடியல என்னால். இவனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் பார்த்திங்கன்னா என் குடும்பத்தையே காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு தனுசு பெண்கள் நிச்சயமாக நினைக்கக்கூடிய இந்த 1.5 வருஷமாக குரு எப்போ 6க்கு போனாரோ அன்றைக்கி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். ஏன் எனக்கு கிடைக்கல? நான் சுறுசுறுப்பாக தாங்க இருக்கோம், தெம்பாக தான் இருக்கோம், சத்தியமாக இருக்கோம், ஏங்க எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. அதற்குண்டான வழியும் எஃபோர்ட்டும் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான். இப்போ முயற்சி எல்லாமே பின்னோக்கி போகுதுங்க. முன்னாடி எந்த அடி எடுத்து வச்சாலும் டபக்குன்னு காலில் ஒரு அடி உழுகுதுங்க, பின்னாடியே போயிடுறது. ஜான் ஏறுனா முளை சறுக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு கதைகள் தான் இன்றைக்கி தனுசு ராசி நீங்கள் சந்திச்சுட்ருக்கீங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். முயற்சி பயனளிக்கவில்லை, கடன் தொல்லைகள் ஏராளம் அப்படிங்கிற விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி ராசிக்கு 6ல் போய் வக்ரமாயிட்டார். நீங்கள் நினச்சாலும் அந்த கடனை சமாளிக்க முடியுமா, இல்லை கடன் வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சினாலுமே அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. குரு நினச்சிட்டா மட்டும்தான் முடியும். இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் மிதுனத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்ப்பார் பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடன் வாங்காமல் இருக்க முடியும். அது வரையும் கடனை கொடுத்துட்டே இருப்பாருங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகள், சலிப்பு, நிறைய விஷயங்கள், சுறுசுறுப்பாக இருந்த உங்களுக்கு சோம்பேறித்தனங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலங்கள். என்ன மனசு விட்டுருவீங்க. இத்தனை நாளாக யார் என்ன பேசணும் போங்கடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்றைக்கெல்லாம் மனசு விடுற மாதிரி, வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுற மாதிரி, ஒன்றுமே தெரியாத, அதாவது எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசியை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்கள ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி இதை பேசும்போது அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்குது. இது நம்ம சொல்லவே முடியாதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை,
திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஸ்டாப்பு, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பணம் போகிறது, அதே போல் படிப்பு வந்து சரியாக வராமல் இருக்கிறது, விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஜெயிக்காமல் இருக்கிறது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஒரு விஷயத்துக்கும் தகுந்த மாதிரியும் இப்போ பாருங்கள், சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில், இப்போ முயற்சி ஸ்தானம் எல்லாம் தடை ஏற்படுது. காக்க வேண்டிய முருகப்பெருமான் செவ்வாய் இன்னைக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சு நீசம் அடைஞ்சு வக்ரமாக இருக்காரு. எனக்கு பின்னாடி யாருமே இல்லைங்க, எனக்கு ஆதரவு இல்லையேன்னு ஒரு மாசமாக கலங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நிதர்சனமான உண்மை. இதற்கு முன்னாடி கலங்கலை. ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி பலமாக இருந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. இப்போ நல்லா குறித்து வச்சு பாருங்கள், என்னைக்கு செவ்வாய் கடகத்தில் போய் நீசமாறாரோ அன்னைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வலி வேதனைகள் அதிகமாக இருக்கும். என்னைக்கெல்லாம் 8ல் போய் இருந்ததோ எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, இவங்கெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவி பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிச்சிருப்பேன், இவங்க எனக்கு அம்மாவே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நம்ம புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். நம்ம அதிர்ஷ்டம் இல்லையே, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற கவலைகளையும் கொடுக்கும். இது எல்லாமே காரணம் 5ஆம் அதிபதி நீசமாகிறது தான். 5ஆம் அதிபதி பிறந்த கால ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க. இந்த கவலை சற்று காலம்தான். ஆனால் கோச்சாரத்தில் இப்படி பலவீனமாகும் போது அது பெரிய கவலையாக நமக்கு அடிக்கடி கொண்டு வந்து விடும். அப்போ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த 2025 பிறக்கும்போது இந்த இனி வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு? ஒரு நல்ல பலன்கள் சொல்லுங்கள். இந்த 2025 எங்களுக்கு மாறுமா, எதிர்பார்த்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அதை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் நடக்கக்கூடிய 10 விஷயங்கள் எப்படி இருக்கும்? முதல் தர யோகம். இந்த ராசியை பொறுத்த வரையும் பிறந்த போதே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தனுசு ராசியில் தான் வந்து சந்திரன் இருக்கும்போது தான் 2025 பிறக்குது. 2வது ராசியிலே சூரிய பகவான், அதாவது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானாதிபதி, தனுசு ராசிக்கு முதல் தர யோகாதிபதி, பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கைவிட்டாலும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான், ராசிக்கு 4ல் ராகு, ராசிக்கு 6ல் குரு, ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் வக்ரம் மற்றும் நீசம், ராசிக்கு 10ல் கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன். இந்த கிரக சேர்க்கைகள், சூரியன் ராசிக்கு வந்துட்டார். என்னங்க பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் மிரட்டிட்டு இருந்திருப்பானுங்க. இத்தனை நாளாக வந்து கண்ணை தொடச்சிட்டு அவங்க முன்னாடி சிரித்து நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி கோவம் வந்துடும். இனி தனுசுக்கு இந்த 2 மாதம் பாருங்க, சூரியன் வந்து ராசியில் இருந்தாலும் சரி, ராசிக்கு 2ல் போகும்போதும் சரி, நிறைய மாற்றத்தை, அடுத்தவங்களுடைய முக்கியமான முதல் தர யோகமாக அடுத்தவனுடைய கொட்டத்தை அடக்குவீங்க. இத்தனை நாளாக பேசுறதெல்லாம் கேட்டு அவன் பேசி பழகிட்டான், நான் கேட்டு பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் போயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்களாக நீங்கள் மற்றவன் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தை போர் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அதனால் இது எதிராளிக்கு மட்டுமே தான் வந்து ஒரு நெகட்டிவை கொடுக்குமே தவிர்த்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. உங்களுக்கு மன தைரியத்தையும் தெம்பையும் தன்னம்பிக்கையும் வந்து அதிகம். அப்படி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தனுசுக்கு முதலே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் எண்ட் சப்போர்ட் ரொம்ப அதிகங்க. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ராசியில் வர்றதுனால இதோடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும். 2வது சதா நேரமும் சிந்தனைகள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், வீல் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு ஏராளம். இது எல்லாத்தையும் குறைக்க முடியுமா எங்களால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். கேட்குற பக்கம் கடன் கிடைக்கும், கடன் கொடுக்காம வசூல் பண்ண முடியாமல் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் பணத்தை திரும்பி பெறக்கூடிய காலங்களை வந்து அவனாக வந்து இந்தாங்க எனக்கு வேண்டாங்க, எனக்கு இதுலேருந்து ஒரு பணம் வந்துச்சு, இங்கேருந்து ஒரு பணம் வந்துச்சு, என்னால் உங்கள் பணத்தை கொடுக்க முடியல, நான் சீட்டு போட்டு எடுத்து கொடுக்குறேன், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கொடுக்கணும்னு கடவுள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காருங்க. உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுக்கு நான் நிறையா பேரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடவுள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடன் எங்கே கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இத்தனை நாளாக கடன் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்த உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கும் தயாராகிக்கோங்க. 7ஆம் அதிபதி அடுத்து ராசிக்கு வரப்போகிறாரு. அப்போ மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இருக்கும். அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய இணைவு உங்களுக்கு ஒரு முதல் தர யோகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கிரனும் சரி சனி பகவானும் சரி குடும்பஸ்தானத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே பிரச்சனைகளாக போயிட்டுருக்குங்க. யார் ஒத்து போகிறது, யார் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்குமே எங்களுடைய சின்ன பிரச்சனை கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுடைய குடும்ப விஷயம் பல பேர் பேசும்படி ஆயிடுச்சு.
இனி இதுலேருந்துலாம் ஒரு மாற்றம் வருமாங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு யோகமான பலன்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் கடந்து ஒரு உறவு அந்யோன்யம் வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இது மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கஷ்டப்படுமா, நாங்கள் ஜெயிச்சிருவோமா, இனிமேலும் கஷ்டப்படுவோமா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு வழி இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் பின்னோக்கி இனி கீழே இறங்கவே இறங்காது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறுங்க. இப்போ நம்ம பேசும்போது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ 40லிருந்து 60% மட்டுமே கோச்சார பலன்கள் பொருந்தும். பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பாந்திரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.